ஏன் நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தனை தாராவத்து கொடுத்தது போதாதா? டேய், நீ போறியோ இல்லையோ, பார்த்தாவை யூஎஸ் அமிச்ச கம்பெனிடா அது. ஒரு மரியாதைக்காக நேரில் போய் பார்த்துட்டு வா. இதோ பண்ணுங்க. ஹாய் சாய், ஹவ் ஆர் யூ? நீங்க தரதா சொன்ன வேலை எனக்கு வேணாம். குட். உங்க கிளாரிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கிருந்து என்ன பண்ண போற சாய்? வாட் திஸ் கண்ட்ரி ஹஸ் கிவன் யூ? நத்திங். கடைசியில் கெட்ட பேர். அதை பத்தி நானே கவலைப்படல. நீங்க ஏன் சார் ரொம்ப ஃபீல் பண்றீங்க? நோ 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 நோ. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை இந்தியாவுக்கு யூஸ் பண்ண தெரியல. இங்க பொலிட்டிக்கல் சிஸ்டம், கல்ச்சர், பீப்புள், யாருக்குமே நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பவர் தெரியாது. I'll tell you. For example, நீங்க கூட ஆரம்பிச்சீங்களா? What was it? DQIM. Yeah, DQIM. கடைசியில் என்னாச்சு? ஏதோ போலீஸ் சாமியார் ரேஞ்சுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. I'm so sorry about it. Mr. Sai, Indian youth cannot survive without our support. We are sharks. Don't underestimate the power of Indian youth. If you don't share our knowledge, none of your countries will grow. என்ன சார் சொன்னீங்க? இந்தியா வளர விடாதா? உங்களை மாதிரி ஏஜென்ட்ஸ் இந்தியாவை வளர விட்டா தானே சார் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்க முடியும். டாப் காலேஜஸ்ல இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபாரினுக்கு அனுப்பிடுவீங்க. அவங்க போய் சிலிகான் வேலி, கோச்சபாம்பா, மேக்யூம், ஒன்டாரியோ, டிஜிட்டல் மீடியா சிட்டி, டெக்னோபோல் ஆஃப் அல்கீரிஸ், ஸ்மார்ட் வில்லேஜ், கிரேட்டர் கைரோ, கான்சா, காசபிளாங்கா, லைனிங் சைபர் போர்ட், கான்சா சயின்ஸ் சிட்டி, கௌதம் மேலா சிட்டி. இந்த மாதிரி லொட்டு லொஸ்க்குன்னு வாயில நுழையாத ஹப்ல இருக்க கம்பெனிலாம் போய் சேர்ந்து அங்கே குப்பை கொட்டிட்டு இருக்கானுங்க. அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ் பெருசாயிட்டு இருக்கு. இப்படி தானே சார் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை பிரெயின் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? மற்ற கண்ட்ரிஸ் ஆச்சு பரவாயில்ல சார், தெரிஞ்சே டெரரிசம் இந்தியாவில் புகுத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நாலேஜ் டெரரிசம் ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஹே, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. இந்திய இளைஞர்களோட அறிவு, திறன், முயற்சி மொத்தத்தையும் ஃபாரினுக்கு விற்கிற ஒரு தேர்ட் ரேட்டட் ஏஜென்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். Stop it, man. What the hell are you talking about? சார், டேய், எங்கடா இருக்க? பார்த்தா 4 தடவை நம்பர் ட்ரை பண்ணிருக்கான். நீ ஏன் எடுக்கல? அவன் பண்ண வேலைக்கு போன் எதுக்கு எடுக்கணும்? மாயா நம்பர் அதுக்கு கொஞ்சம் என்னன்னு பாருப்பா. சரி, நீ போன் வை. ஹலோ மாயா. இல்ல, நான் அவ ஃப்ரெண்ட் நிஷா பேசுறேன். நான் பார்த்தாவோட பிரதர் சாய் பேசுறேன். மாயா இல்ல? மாயாவா? அவ காலையில மீட்டிங் போயிட்டாளே. அவ போனை வேற ரூம்ல வச்சிட்டு போயிட்டா. மீட்டிங்கா? எங்கன்னு சொல்ல முடியுமா? if I not wrong, it's hotel Cobra Poison. மாயா ஏன் அகிலேஷ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா? என்ன சார் இங்க? என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே இல்லையே. சும்மா ஃப்ரெண்ட் மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். போய் சொல்லாத. நான் உள்ள நடந்த எல்லாத்தையும் பார்த்தேன். உண்மையை சொல்லு. இன்டர்வியூ பண்ணவ அரகுர ட்ரெஸ்ல ஆடிட்டு இருக்கா. நீங்க அகிலேஷ் காலில் வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? ஒட்டு மொத்தமா ஒரு ஃப்ராட் குரூப். அதுல நீயும் ஒருத்தி, அப்படிதானே? நானும் அவங்கள ஒருத்தியா தான் இருந்தேன். எப்ப உங்க ஃபேமிலிக்குள்ள வந்தனோ அப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டு. எனக்கு நீ என்ன அடிச்சியோ? I realized my mistake. பார்த்து அவனை சீரியஸா லவ் பண்றேன். ஆனா 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 என்ன? சாய், these people are corporate criminals. அவங்கள யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுடைய மொத்த ஜெனரேஷனையும் அழிச்சிடுவாங்க. இன்ஃபேக்ட் உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் கெஞ்சிட்டு இருந்தேன். ஏன் அண்ணனுக்கா? பார்த்தாக்கு என்ன? கேட்கறேன்ல, பார்த்தாக்கு என்ன ஆச்சு? ஹலோ, சாய், எங்க இருக்க? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். நீ உடனே ஹாஸ்பிடலுக்கு வா.
என்னாச்சு? சாய், நம்ம பார்த்தா யுஎஸ் போறதுக்காக அப்ப 30 lakhs கொடுத்தாரு. நாங்க உங்ககிட்ட இதை மறைச்சிட்டோம்ப்பா. ஐயோ அம்மா, என்ன மறைச்சிட்டோம்ப்பா. எப்படிங்கம்மா? அப்பா எப்படி இருக்காரு? மறைச்சிட்டு அப்பா, அப்பாக்கு வந்து டாக்டர் பைபாஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா பார்த்தல, பார்த்தா வெளிநாட்டு வேலைக்காக போலி ஆவணங்கள் பார்த்தா காட்டி வேலையில் சேர்ந்த குற்றத்திற்கு கைது செய்யப்பட்ட இந்தியரான பார்த்தசாரதி ஜெயிலுக்கு போகும் வழியில் தற்கொலை முயற்சி செய்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இவர் டே ட்ரீமர்ஸ் என்ற வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தகுதியற்ற மாணவர்களை போலி ஆவணம் மூலம் வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பி வைத்ததாக செய்திகள் வருகின்றன. உன் அண்ணனோட நிலைமையை பார்த்தியா? என்னாச்சு? அடுத்தது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாயா. சாய், இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா கடந்த கோடூர் கிராமத்து ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருந்தா மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து இந்த 5 மாணவர்கள் முதல் மார்க் வாங்கினதுதான். ஐயா, நீங்க பரிசு கொடுத்தீங்களே, ஆமா, அந்த 5 பேரும் வந்து மேல்கொண்டு படிப்பை தொடர போறதில்ல. ஆமாங்க ஐயா. வாங்க ஐயா. அந்த 5 பசங்களையும் மேற்கொண்டு நீங்க படிக்க வைக்க போறது இல்லையாமே கோபால் சொன்னார். உண்மைதாங்க. ஏன்? இவனுங்க படிச்சு என்ன பண்ண போறாங்க? பக்கத்து ஊர்ல இருக்கிற மில்லு வேலைக்கு போக ஆரம்பிச்சாலே அடுத்த மாசத்துல இருந்து காசை கண்ணில் பார்க்கலாம். அதை விட்டுட்டு லட்சக்கணக்குல பணத்தை போட்டு செலவு பண்ணி அப்புறம் போட்ட முதல்ல எடுக்கிறதுக்குள்ள கண்ணாமலிங்கே பிதுங்கி போயிடும். என்னம்மா பேசுறீங்க நீங்க? ஏதோ தொழில் பண்ண மாதிரி போட்ட காசை எடுத்துலாங்கிறீங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தன் ஒழுங்கா படிச்சான்னா அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்ற முடியும். 10 பேர் நினைச்சா ஒரு ஊரையே மாற்ற முடியும். 1,00,000 பேர் படிச்சா
ஒரு நாட்டையே மாற்ற முடியும். நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறையா, ஆனா அவங்கள படிக்க வைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட தெம்பு இல்லையா. அவங்கள படிக்க வைக்கணும்னு நீங்க மனசார நினைங்க. என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். இந்த மாதிரிலாம் நாங்க நிறைய பார்த்தாச்சு. தயவு செஞ்சு என்னை நம்புங்க. எனக்கு இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. எனக்கு அந்த 5 பசங்களையும் படிக்க வைக்கணும். அது என் ஒருத்தனால் மட்டும் முடியாது. உங்க எல்லாரோட உதவியும் எனக்கு தேவை. ஐயா, நாங்களே நாதி கெட்டு போயிருக்கோம். எங்களால என்னையா செய்ய முடியும்? இந்த ரேங்க் வாங்கின 5 மாணவர்கள்ல 3 பேர் குடும்பமே இல்லை. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அவங்கள படிக்க வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த 5 பேரையும் ஒட்டுமொத்த கிராமம் ஏன் சேர்ந்து படிக்க வைக்க கூடாது? என் பையன் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை இன்னொரு பையனுக்கு நான் எதுக்கு கட்டணும்? இதான் நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையே. எனக்கு என் வீடு, என் குடும்பம்னு எல்லாரும் யோசிச்சு தான் நம்ம நாடே இப்படி உருப்பிடாம இருக்கு. உங்க கூட இருக்கிற ஒரு சந்தோஷமா இருந்தா தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். உங்க பக்கத்து வீடு நிம்மதியா இருந்தா தான் உங்க வீடு நிம்மதியா இருக்கும். இந்த பசங்க படிச்சாங்கன்னா இந்த ஊருக்கு நல்லதுன்னு நினைச்சேன்.